அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சீர்காழியில் அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக குறிப்பாக நேற்றிலிருந்தே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தென் தமிழக மாவட்டங்கள் அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 24 மணி நேரம், அதாவது நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரையிலும் 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவில் அதிகப்படியாக சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 23 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 22 சென்டிமீட்டர், திருவள்ளூர் அதே போல நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் மழை வரையிலும் பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அதிகப்படியாக மீனம்பாக்கத்தில் 18 சென்டிமீட்டர் மழையும், அதே போல திருவள்ளூரில் 17 சென்டிமீட்டர் மழை என பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அதன் கண்காணிப்பு என்பது தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் 15 to 25 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகப்படியாக சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.